நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. நல்லாதான் சார் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கலாம். அருமையா இருக்கு. பார்க்கலாமா? படம் நல்லா படம் எப்படி இருக்கும் ப்ரோ? நல்லா இருந்தது ப்ரோ. உங்களுடைய கருத்து நல்லா தான் இருந்தது ப்ரோ. தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. தமிழ் வாழ்க. ஒன்று தேவை. படம் சூப்பரா இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. யார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? சிவகார்த்திகேயன் ஆக்டிங். மற்றவங்களாம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. தமிழ்ல அதெல்லாம் பார்த்தது நல்லா இருக்கா? வேற ஏதாவது சொல்லுமா படத்துல? வேற எதுவும் இல்லை. மியூசிக்லாம் பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருந்தது சார். தமிழ் பத்திலாம் நிறைய பேசிக்கிறதா சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி கரெக்ட் தானே சார்? நல்லா தானே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். எல்லாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயம் ரவி சூப்பரா பண்ணிருக்காரு. சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணிருக்காரு. அதர்வா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆனா அதர்வா கேரக்டர் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. கம்மியா இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல சார். அவரோட ரோலுக்கு கொடுத்த அந்த விஷயத்தை கரெக்டா பண்ணிருக்காரு சார். இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். தமிழ்நாட்டுல இருந்து இந்த படத்தை பிடிக்காதுன்னு சொன்னவங்க தான் தப்பானவங்க. கண்டிப்பா பார்க்கணும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். படம் எப்படி வெரி குட் மூவிப்பா. இட்ஸ் a very good movie. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி சூப்பரா இருந்துச்சு சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் தரமா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு. ஆமா, இது ஆக்சுவலி ஜெயம் ரவி ஆக்டிங். அவரு தான் மாசே. 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். படத்துல ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல ஒரு சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது அந்த விண்டேஜ் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி டேரக்டர் தான் நம்ம சொல்லணும். டேரக்டர் செம்மையா படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் போர் அடிக்காம லேக் ஆகாம அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நம்மள அப்படியே புல்லரிக்கிற மாதிரி கொண்டு போவோம். அந்த மாதிரி ஆமா, அந்த டேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சினாரியோ இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்சுவலி முக்கியமா எல்லா லாங்குவேஜ் காரங்களும் பார்க்கலாம். அப்படி ஒரு படம் அது. ஹிந்தில இருந்து தெலுங்கு, மலையாளம் எல்லாரும் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து மேக்ஸிமமா இது வந்து தமிழ்ல இது பண்ணிருக்காங்க. இதை 10 லாங்குவேஜ்ல டப் பண்ணால எல்லாருக்கும் ரீச் ஆகும். அப்படி ஒரு படம் அது. ப்ரோ படம் எப்படி ப்ரோ படம் மஜாவா இருந்துச்சு ப்ரோ. இது சிவகார்த்திகேயன் ஆக்டிங், ஜெயம் ரவி சூப்பரா இருந்துச்சு. அதர்வாவோட ரோல்லாம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜிவி பிரகாஷ் எதுவும் ரிவ்யூ இல்லை, நல்லா தான் இருக்கு. 2-3 ஆக்டரு அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவரும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லதா இருக்கு படம். மெசேஜஸ்லாம் நல்லா. அதான் ஹிந்தி திணிப்பு தான். உங்களுக்கு நல்ல கதை. லாஸ்ட் அண்ணா எடுத்துட்டு வராங்க. அண்ணா வந்து தமிழுக்காக போறான்னு அவரு. அது எல்லாருக்குமே தெரியும். வரலாறு அது வரலாறு. அது எல்லாருக்குமே தெரியும். கிளைமேக்ஸ்ல எடுத்துட்டு வர்றது நல்லா இருக்கு. மிஸ்டர் அண்ணா, are you behind this? No G, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. அது கடைசிவரைக்கும் ஒரு இதுவா போனா கூட கிளைமேக்ஸ்ல அண்ணா எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்தது. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல வந்து இங்கிலீஷ்க்கு எதிரா பேசிருக்காங்க. கண்டிப்பா அது எனக்கு நான் ஆதரிக்கிறாத. ஏன்னா அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு வேணும். யாருக்கும் யாரும் எந்த மொழியும் திணிக்க கூடாது, கட்டாயப்படுத்தவே கூடாது. மதராசி தில்லி ஆத்தா, மதராசி ஹிந்தி போலா, ஹிந்திக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. ஆனா இப்ப உண்மையிலே இந்த படம் வந்து நிறைய அரசியல்வாதிகளை மாற்றும் என்னுடைய நம்பிக்கை. மாற்றணும். இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து இதை கண்டிப்பா மாற்றணும். இது வந்து வெறும் படமா மட்டும் பார்க்காதீங்க. நிஜமாவே சொல்றேன், உண்மையாவே சொல்றேன். நீங்க வெளியூருக்கு போனாலும் நீங்க எல்லாருமே மொழியினால தானே நம்ம பாதிக்கப்படுறோம். இப்போ கவர்மெண்ட்ல, ரயில்வேல, பேங்க்ல எல்லாம் பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது, நம்ம பசங்களுக்கு கிடையாது. ஆனா வெளியில பாஷை தெரியாதவன் வந்து இங்க உட்காந்துருக்கான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணனா கூட அவங்ககிட்ட கேட்கும்போது அவனுக்கு அதை நம்ம பேசுறதே புரியல. இந்த மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும் ஒர்க் பண்ணணும். தமிழர்களுக்கு இல்லாத வெளியே வந்து ஹிந்திக்காரங்க எல்லாருமே பண்றாங்க.
அப்போ அது யாரை பாதிக்குது? இளைஞர்களை கண்டிப்பாக பாதிக்குது. இளைஞர்கள் இது வேறு படமாக பார்க்காம தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், எல்லாரும் நம்ம அவங்கவுங்க மொழியை யாருக்கு மொழியும் திணிக்கக்கூடாது. என்னுடைய கோரிக்கையே அதுதான். யார் மொழியும் யாரும் திணிக்கக்கூடாது. கட்டாயமாக இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இது அரசியல்வாதிகளை இதை புரிஞ்சு வழி நடத்தணும் என்னுடைய வேண்டுகோள். வாழ்த்துக்கள். நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்லை. ஆன்டி நேஷனல் ஸ்கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.